அடுத்த அறையில் தர்மன் அந்த ஆவணங்களை சட்ட நுணுக்கங்களை மதிக்கு விளக்கி கொண்டிருந்தான். மதி ஒரு ஆசிரியையின் தோரணியில் அதை கேட்டுக்கொண்டே குறுக்கிட்டாள். தர்மன், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க சொல்றது சட்டப்படி சரிதான். ஆனா இதுல இருக்கிற அந்த கிளாஸ் 4 படி பார்த்தா கையலுக்கு தான் முழு உரிமையும் வருது. ஏன் அதை சிக்கலாக்குறீங்க என்று மதி தன் தர்க்கத்தை முன்வைத்தாள். தர்மன் வியப்புடன் அவளை பார்த்தான். மதி, நீ எப்பவுமே ஒரு வக்கீல் பொண்டாட்டின்னு நிரூபிச்சிடுற. ஆனா இப்போ நாம இருக்கிற இடம் கோர்ட் இல்ல, இந்த லண்டன் பங்களாவோட ஒரு அழகான அறை என்று அவளது கையில் இருந்த பேப்பர்களை பிடுங்கி மேசையில் வைத்தான். தர்மன், என்ன பண்றீங்க? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் என்று மதி சினிங்கினாள். நானும் சீரியஸா தான் இருக்கேன் மதி. காலையில இருந்து இந்த சட்ட புத்தகத்தோடவே மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். உன் இந்த அறிவுபூர்வமான பேச்சு இருக்கே, அது எனக்குள்ள ஒரு புது தவிப்பை உண்டாக்குவது. வா, நாம அந்த தேம்ஸ் நதிக்கரைக்கு ஒரு சின்ன நட போயிட்டு வருவோம். அங்க நான் உன்கிட்ட வெறும் காதல் மட்டும்தான் பேசுவேன் என்று அவளது கன்னத்தில் மென்மையாக கிள்ளினான். மதியின் முகத்தில் ஒரு வசீகரமான புன்னகை அரும்பியது. இங்கே சக்தியும் நிலாவும் பங்களாவின் பின்புறம் இருந்த சிறிய தோட்டத்தில் பனிப்பொழிவை ரசித்துக் கொண்டிருந்தனர். சக்தி ஒரு பனிப்பந்தை திரட்டி நிலா மீது எறிய அவள் கத்திவிட்டு அவனை துரத்தினாள். சக்தி, உங்களை விடவே மாட்டேன். எவ்வளவு குளிர்ல இப்படி பனிப்பந்தை எறிகிறீங்களே என்று அவனது சட்டையை பிடித்து இழுத்தாள். சக்தி சிரித்து கொண்டே அவளை அப்படியே தன் அணைப்பிற்குள் இழுத்து கொண்டான். நிலா, இங்க பாரு, உன் மூக்கு அப்படியே சிவந்து போயிருக்கு. இந்த லண்டன் குளிரை விட உன்னை சூடாக்க எனக்கு ஒரு வழி தெரியும் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். சக்தி, எல்லாரும் உள்ள இருக்காங்க, விடுங்க என்று நிலா வெக்கத்தில் நெளிந்தாள். யாரும் பார்க்கல நிலா. ஏன் நிலா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம முதல்ல செம்மல்ல குளக்கரையில் சந்திச்சப்போ இதே மாதிரி தான் ஒரு மழை பெய்தது. அன்னைக்கு அந்த மழை, இன்னைக்கு இந்த பனி என்று அவளது நெற்றியில் தன் முத்தத்தை ஆழமாக பதித்தான். நிலா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு அந்த பனி காலத்து கதகதப்பை ரசித்தாள். மதியம் உணவிற்கு பிறகு அந்த மர்மமான நபர் மங்களாவிற்கு வந்தார். அவர் கையில் ஒரு பழைய வைர மோதிரம் இருந்தது. இது கயலின் தாய்க்கு சொந்தமானது என்று அவர் சொன்னபோது கயலின் கண்கள் கலங்கின. வெற்றிவேல் அந்த மோதிரத்தை வாங்கி கயலின் விரலில் அணிவித்தான். இது வெறும் மோதிரம் இல்ல கயலு, உன் வம்சத்தோட ஆசிர்வாதம். மாளிகையின் பெரிய நூலக அறையில் வெற்றிவேல் ஒரு பழைய புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான். கயல் ஒரு மெல்லிய கம்பளி போர்வையை தோளில் போர்த்தி கொண்டு ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த பனிப்பொழிவை பார்த்தபடி நின்றாள். வெற்றி, இந்த இடம் ஏதோ ஒரு மாயக்கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா ஒரு நிமிஷம் கூட என்னை தனியா இருக்க விடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு என்று மெல்லிய குரலில் சொன்னாள். வெற்றிவேல் புத்தகத்தை மூடிவிட்டு எழுந்து வந்தான். அவளது பின்னால் நின்று அவளது இடையே சுற்றி தன் கரங்களை வளைத்தான். பயமா? என் கைக்குள்ள இருக்கும்போது உனக்கு எதை கண்டு பயம் கையலு? கயல் மெல்ல திரும்பி அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். சும்மா பேசாதீங்க வெற்றி. காலையிலிருந்து அந்த ஆங்கிலேயர் கூட ஏதோ தீவிரமா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. உங்களுக்கு நான் இங்க இருக்கிறதே ஞாபகம் இல்லையா என்று தன் ஈகோவை வெளிப்படுத்தினாள். வெற்றிவேல் அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது விழிகளை ஆழமாக பார்த்தான். உன்னை மறக்க முடியுமா கையிலே? அந்த ஆங்கிலேயர்கிட்ட நான் பேசினது இந்த மாளிகையை பத்தி இல்லை, உனக்காக ஒரு அழகான தோட்டத்தை இங்க உருவாக்க முடியுமான்னு தான். நீ கோவப்பட்டா உன் மூக்கு சிவக்கிற இந்த அழகை பார்க்க தான் நான் சில நேரம் மௌனமா இருந்தேன் என்று அவளது இதழ்களில் தன் இதழை பதித்தான். கயலின் செல்ல கோபம் அவனது அணைப்பில் அப்படியே கரைந்து போனது. அந்த பழைய மேனார் மாளிகையின் உணவு மேசையில் மெழுகுவர்த்திகள் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருந்தன. வெற்றிவேல் மிக நிதானமாக தன் கத்தியால் ஆப்பிளை சீவி கொண்டிருக்க கயல் அவனையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தாள். அவளது அமைதி அவனுக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையை தந்தது. என்ன கையில, ஆப்பிளை சீவுறத பாக்குறியா இல்ல என் கைய பாக்குறியா என்று வெற்றிவேல் அவளை ஏறிட்டு பார்த்தான்.
கையில் ஒரு மெல்லிய ஏளன புன்னகையுடன், நீங்க பழத்த சீவுற அழக பார்த்தேன் வெற்றி. ஆனா அந்த விருந்துல வந்த அந்த லண்டன் பெண் உங்ககிட்ட அத்தனை நேரம் என்னதான் பேசுனா? நீங்களும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ மட்டும் முரட்டு வெற்றிவேல் காணாம போயிட்டாரோ என்று கேட்டாள். அவள் வார்த்தைகளில் பொறாமை என்னும் தேன் கலந்திருந்தது. வெற்றிவேல் சீவிய துண்டை அவளது வாயருகே நீட்டி, அவ பேசினது இந்த ஊர் தட்பவெப்பத்தை பத்தி கையிலே. ஆனா என் சிரிப்பு அவளுக்காக இல்ல. அந்த பெண் பேசும்போது நீ அங்க ஓரக்கண்ணால என்னை பார்த்துக்கிட்டு இருந்தியே, அந்த பொறாமையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். உன் முகத்துல வர இந்த சிவப்பு இருக்கே, அது இந்த ஆப்பிளை விட ரொம்ப ருசியானது என்று அவளது கன்னத்தை மெல்ல வருடினான். கையல் அவன் கையை தட்டிவிட்டு, சும்மா பேசாதீங்க. எனக்கு தெரியும், நான் இல்லாம நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு காட்டிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு என்று சினுங்கினாள். வெற்றிவேல் அவளை தன் பக்கம் இழுத்து, நிஜம்தான், நீ இல்லாம இந்த மாளிகை என்ன, இந்த உலகமே எனக்கு பாலடைஞ்ச வீடுதான் என்று அவளது காதோறும் கிசுகிசுக்க கயலின் கோபம் அப்படியே கரைந்து போனது. மறுபுறம் தர்மன் ஜன்னல் ஓரம் நின்று பனிப்பொழிவை பார்த்து கொண்டிருந்தான். மதி அவனது சட்டையின் பின்னால் நின்று சுருக்கங்களை மெல்ல நீவி விட்டு கொண்டிருந்தாள். தர்மன், இங்க வந்ததுல இருந்து நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஏதாவது மனசுல ஓடிக்கிட்டு இருக்கா? இல்ல அந்த பழைய பியானோ வாசிச்சதுல ஏதும் ஞாபகம் வந்துருச்சா என்ற மதி அவனது தோளில் முகம் சாய்த்து கொண்டாள். தர்மன் திரும்பி அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். ஞாபகம் எல்லாம் எதுவும் இல்ல மதி. ஊர்ல இருக்கும்போது நீ எப்பவும் பிஸியா இருப்ப. இங்க நீ என் பக்கத்துல மட்டும் இருக்கும்போது உன்னை எப்படி கொண்டாடணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன் மேல இருக்கிற என் காதலை சொல்ல எனக்கு வார்த்தைகளே பத்த மாட்டேங்குது என்றான் தர்மன் மிகுந்த உருக்கத்துடன். மதி அவனை நிமிர்த்தி பார்த்து, வார்த்தைகள் எதுக்கு தர்மன்? உங்க கண்ணுல தெரிகிற அந்த தவிப்பே எனக்கு போதும். நீங்க எப்பவும் இப்படி தீவிரமா என்னை பார்க்கும்போது நான் இன்னும் உங்களை அதிகமா நேசிக்க தோணுது. இன்னைக்கு இந்த இரவு நமக்காக மட்டும்தான். எந்த பேச்சும் இல்லாம உங்களோட இந்த அணைப்பிலேயே மட்டும் நான் இருக்கணும் என்று அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தாள். தர்மன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு அவளது உச்சி முகர்ந்தான். சக்தி மாளிகையின் பழைய நூலக அறையில் ஒரு மூலை இருக்கையில் அமர்ந்திருக்க, நிலா அவனை கேலி செய்தபடி வந்தாள். என்ன சக்தி, பெரிய அறிவாளி மாதிரி அந்த பழைய புத்தகங்களை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? உங்களுக்கு தான் படிக்கவே பிடிக்காதே என்று அவள் அவனை வம்புக்கு இழுத்தாள். சக்தி புத்தகத்தை கீழே போட்டுவிட்டு சட்டென்று அவளது கையை பிடித்து இழுத்தான். அவள் நிலை தடுமாறி அவன் மடியில் விழுந்தாள். படிக்க பிடிக்காததான் நிலா, ஆனா உன் முகத்தை விடிய விடிய படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, இந்த குளிர்ல உன் விரல்கள் எப்படி நடுங்குதுன்னு. நீ பயப்படுறியா, இல்ல நான் தொட்டத்துல சிலிர்க்கிறியா என்று அவள் கண்ணை பார்த்து சிரித்தான். நிலா வெக்கத்தில் நெளிந்து, போங்க சக்தி, எப்பவும் இதே பேச்சுதான் என்று அவனது மார்பில் லேசாக குத்தினாள். இன்னைக்கு நாம இந்த மாளிகையோட ரகசியங்களை தேட வேண்டாம், நமக்குள்ள இருக்கிற காதலை மட்டும் தேடுவோம் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளை தன் அணைப்பிற்குள் சிறப்பிடித்தான். நிலா அவனது இதய துடிப்பை ரசித்தபடி அவனது காதலில் கரைந்தாள். மாளிகையின் பழைய கடிகாரம் நள்ளிரவு 12 என்பதை கணீரென்று அறிவித்தது. வெளியே வீசிய பனிப்புயல் ஜன்னல் கதவுகளை பலமாக தட்டியது. அந்த பெரிய மாளிகையின் பிரம்மாண்டமான வரவேற்பறையில் ஒரு மூலையில் இருந்த நெருப்பு சூளை மட்டும் தகித்து கொண்டிருந்தது. வெற்றிவேல் அந்த தீயையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். கையில் அவனுக்கு பின்னால் வந்து அவனது தோள்களை மெல்ல வருடினாள். வெற்றி, என்ன யோசனை? அந்த தீயை பார்த்துக்கிட்டே இருந்தா கவலை தீர்ந்துருமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்று அவன் கழுத்தை சுற்றி தன் கைகளை கோர்த்து கொண்டாள். வெற்றிவேல் அவளது கைகளை பிடித்து இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். கவலை இல்லை கையில, ஒரு தவிப்பு. ஆனா அந்த விருந்துல ஒருத்தன் உன்னையே பார்த்துட்டு இருந்தானே, அவனோட பார்வை எனக்கு பிடிக்கல என்று தன் ஆதித்த குணத்தை மென்மையாக வெளிப்படுத்தினான். கையில் மெல்ல சிரித்து அவனது கன்னத்தை தட்டினாள். ஓ, அப்போ முரட்டு வெற்றிவேல் பொறாமையில துடிக்கிறாருன்னு சொல்லுங்க. வெற்றி,
இந்த உலகமே என்னை பார்த்தாலும் என் கண்கள் உங்களை மட்டும்தான் தேடும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க கோவமா இருக்கும்போது உங்க கண்கள்ல ஒரு தனி வசீகரம் இருக்கு. வெற்றிவேல் அவளை அப்படியே அள்ளி அணைத்து, வசீகரமா? இந்த வசீகரத்துக்கு நீதான் கையில் காரணம். நீ பக்கத்துல இருந்தா நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு இந்த இரவு, இந்த பனி மூட்டம் எல்லாமே உனக்கும் எனக்கும் மட்டும்தான். அவளது இதழ்களில் தன் காதலை ஆழமாக பதித்தான். மாளிகையின் அடித்தளத்தில் இருந்து எழுந்த அந்த மெல்லிய பியானோ இசை பழைய காலத்து சோகத்தையும் காதலையும் ஒரு சேர சுமந்து வந்தது. வெற்றிவேல் கட்டிலிருந்து மெல்ல எழுந்து தன் மேல் அங்கியை அணிந்து கொண்டான். கயல் சட்டென்று அவனது கையை பற்றினாள். அவளது விரல்கள் லேசாக நடுங்கின. வெற்றி, இந்த நேரத்துல அங்க போகணுமா? அந்த சத்தம் ஏதோ பழைய ஞாபகங்களை எழுப்புற மாதிரி இருக்கு. எனக்கு மனசு ஒரு மாதிரியா பதறுது என்றாள் கயல், அவனது தோளில் தன் முகத்தை புதைத்தபடி. வெற்றிவேல் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது மோவாயை தூக்கி கண்களை நேராக பார்த்தான். பயப்படாத கையில, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த சத்தமும் உன்னை தீண்ட நான் விட மாட்டேன். ஆனா இந்த இசை யாரோ ஒருத்தரோட அழுக மாதிரி எனக்கு தோணுது. அது என்னன்னு தெரிஞ்சிக்காம எனக்கு தூக்கம் வராது. நீ இங்கேயே இரு என்றான் குரலில் ஒரு உறுதியுடன். இல்ல, உங்களை தனியா விட மாட்டேன். நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன். உங்க நிழலா இருக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும் என்று பிடிவாதமாக சொன்னாள் கயல். அவளது அந்த அன்பான பிடிவாதம் வெற்றிவேலின் மனதை உருக்கியது. அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு, சரி, என் கையை விடாம கூடவே வா என்று அவளை அணைத்தபடி இருண்ட தாழ்வாரத்தில் நடந்தான். மறுபுறம் அந்த இசை தர்மனின் காதுகளையும் எட்டியது. அவன் தன் அறையில் இருந்த மெழுகுவத்தியை ஏற்றிவிட்டு மதியை பார்த்தான். மதி ஏற்கனவே விழித்து போர்வையை இழுத்து போத்திக் கொண்டு அமர்ந்திருந்தாள். தர்மன், இந்த மியூசிக் எங்கிருந்து வருது? இது ஏதோ மர்மமா இருக்கே என்றாள் மதி, தன் குரலில் ஒரு விதமான வியப்பை கலந்தபடி. தர்மன் மெல்ல சிரித்து கொண்டு அவள் அருகே அமர்ந்தான். நீ எப்பவும் இப்படிதான் மதி. ஆனா இந்த இசை ஏதோ ஒரு பழைய ரகசியத்தை திறக்க பாக்குதுன்னு மட்டும் புரியுது. வா, நாமளும் போய் என்னன்னு பார்ப்போம் என்று அவளது கையை பற்றினான். மதி அவன் கையை தட்டி விட்டாள். இப்ப எதுக்கு அங்க போகணும்? இந்த குளிர்ல வெளியே போக எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க வேணா போயிட்டு வாங்க என்று செல்லமாக முகம் திருப்பினாள். தர்மன் அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்து அவளது காதோரம் குனிந்தான். ஏன் மதி, உன் கணவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த தர்மன் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அதுவும் இல்லாம இந்த மாதிரி மர்மமான நேரத்துல உன் கூட இருக்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்கு என்று குறும்புடன் சொன்னான். மதியின் முகம் சிவந்தது. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, வாங்க என்னன்னு தான் பார்ப்போம் என்று அவன் சட்டையை பிடித்து தூக்கினாள். இருவரும் மெல்ல தங்கள் அறையை விட்டு வெளியே வந்தனர். சக்தியும் நிலாவும் ஏற்கனவே அந்த இசையை தேடி மாளிகையின் பெரிய ஹாலுக்கு வந்திருந்தனர். இருளில் நிலா சக்தியின் கையை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். சக்தி, அங்க பாருங்க, அந்த பழைய பியானோ தானாவே வாசிக்குதோ என்று நிலா பயத்தில் அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். சக்தி அவளை தன் அணைப்பிற்குள் இழுத்து, பேயாவது பிசாசாவது, நிலா, யாரோ ஒருத்தர் அங்க அமர்ந்து வாசிக்கிறாங்க. ஆனா இருட்டுல முகம் தெரியல. பயப்படாத, நான் இருக்கேன்ல என்று அவளது தலையை தடவி கொடுத்தான். உங்களுக்கு பயமே வராதா சக்தி? இவ்வளவு தைரியமா எப்படி இருக்கீங்க என்று நிலா ஆச்சரியத்துடன் கேட்டாள். தைரியம் இல்லை நிலா, உன் மேல இருக்கிற இந்த ஈர்ப்பு தான் எனக்கு பயத்தையே மறக்க வைக்குது. நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது என்று அவளது கன்னத்தில் ஒரு இதமான முத்தத்தை பதித்தான். அப்பொழுது வெற்றிவேலும் தர்மனும் தங்கள் மனைவியோருடன் அங்கே வந்து சேர்ந்தனர். 6 பேரும் இந்த இசை வரும் திசையை நோக்கி நகர்ந்தனர். அந்த நில ஒளியில் பியானோவின் அருகே ஒரு உருவம் அமர்ந்திருப்பது தெரிந்தது. அது ஒரு முதியவர். பழைய லண்டன் பாணியில் உடை அணிந்திருந்தார். அவர் இசைப்பதை நிறுத்திவிட்டு மெல்ல திரும்பினார். அவரது கண்கள் கலங்கி இருந்தன. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த செம்மல ரத்தம் எப்பவும் இந்த இசையை மறக்காது என்றார் அந்த முதியவர். வெற்றிவேல் முன்னால் வந்து, யார் நீங்க? இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கர்ஜித்தான்.
அந்த முதியவர் ஒரு மெல்ல புன்னகையுடன் ஒரு பழைய புகைப்படத்தை மேசையில் வைத்தார். அதில் வெற்றிவேலின் தாத்தாவும் அந்த முதியவரும் இளமையில் ஒன்றாக நின்றிருந்தனர். பியானோ இசைத்த அந்த முதியவர் தன் அறையை நோக்கி சென்ற பிறகு ஹாலில் ஒரு நிசப்தம் நிலவியது. அந்த அமைதியை கலைத்தபடி வெற்றிவேல் கையை மெல்ல அழுத்தினான். அவனது பிடி அவளுக்கு ஏதோ ஒரு ஆறுதலை தந்தது. பிறகு தம்பதிகள் மூவரும் அவர்களுக்குள் சிரித்துவிட்டு அவர்கள் அறைக்குள் சென்று மறைந்தனர். கயல், பயம் போயிடுச்சா? வா, ரூமுக்கு போலாம். இந்த குளிர்ல இங்க நின்னது போதும் என்று வெற்றிவேல் அவளை அணைத்தபடி மாடி படிக்கட்டுகளை நோக்கி நடந்தான். அறைக்குள் நுழைந்ததும் கதவை தாளிட்டு விட்டு திரும்பிய வெற்றிவேலை பார்த்து கயல் மெல்ல சிரித்தாள். என்ன வெற்றி, அந்த பெரியவர் ஏதோ பழைய கதையை சொல்ல போகிறாருன்னு பயந்துட்டீங்களா? நீங்க முரட்டுத்தனமா பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யுது. பயம் எனக்கு இல்லை கையில். ஆனா இது தேவையில்லாத பழைய கதைகள் வந்து நம்ம நிம்மதியை கெடுத்துருமோன்னு தான் ஒரு யோசனை. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? செம்மலையில் இருக்கிற நம்ம வீடு, நம்ம நிலம், அதுதான் நம்ம உலகம். இங்க இந்த லண்டன் பணியில உன் கூட தனியா இருக்கிற இந்த நிமிஷம் மட்டும்தான் எனக்கு நிஜம். கையில் அவனது அணைப்பில் தளர்ந்து, எனக்கும் அப்படிதான் வெற்றி. இங்க இருக்கிற இந்த ஆடம்பரத்தை விட உங்க கூட அந்த வயல் வரப்புல நடக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும். ஆனா இப்போ இந்த குளிர்ல உங்க மார்புல தலை வச்சு தூங்குறது அதை விட பிடிச்சிருக்கு என்றால் மென்மையாக. வெற்றிவேல் அவளை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டு மெத்தையில் சாய்ந்தான். மறுபுறம் தர்மன் தன் அறையில் இருந்த சூடாக்கும் கருவியை சரி செய்துவிட்டு திரும்பினான். மதி தன் கலைந்த கூந்தலை முடித்து கொண்டிருப்பதை ஒரு நிமிடம் அப்படியே நின்று ரசித்தான். மதி, ஏதோ பெரிய ரகசியத்தை உடக்க போறோம்னு நினைச்சிட்டு வந்தோம். கடைசியில் அந்த பெரியவர் தன் இளமை கால நினைவுகளை சொல்லிட்டு போயிட்டாரு. உனக்கு ஏமாற்றமா இருக்கா என்று தர்மன் அருகில் வந்து அமர்ந்தான். மதி அவனை நிமிர்ந்து பார்த்து, ஏமாற்றம்லாம் இல்லை தர்மன். ஆனா அந்த பெரியவர் தன் மனைவியை பத்தி பேசும்போது அவர் கண்ணுல இருந்த அந்த பிரியம் இருக்கே, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. நாமளும் வயசான காலத்துல இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும் என்றால் யதார்த்தமாக. தர்மன் அவளது கையை பிடித்து கன்னத்தோடு ஒற்றி கொண்டான். சந்தேகமே வேண்டாம் மதி, நீ இப்போ என்னை எப்படி என் உயிரோ அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் இருப்ப. உன்னோட இந்த அறிவுபூர்வமான பேச்சும் சின்ன சின்ன சின்னங்களும் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. இன்னைக்கு தூக்கம் வரலன்னா சொல்லு, விடிய விடிய உன்கிட்ட பழைய கதைகள் பேச எனக்கும் ஆசையாதான் இருக்கு என்று குறும்புடன் சொன்னான். போதும், உங்க பேச்சாலேயே எனக்கு மயங்குறது. பேசாம தூங்குங்க என்று மதி போர்வையை இழுத்து போத்திக்கொள்ள தர்மன் சிரித்து கொண்டே அவளை அணைத்து கொண்டான். சக்தியும் நிலாவும் மாடி வராண்டாவில் நின்று அந்த விடியும் நேரத்து வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்தனர். நிலா இன்னமும் சக்தியின் சட்டையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாள். சக்தி, இனிமே அந்த பெரியவர் மியூசிக் வாசிக்க மாட்டார்ல, எனக்கு தூக்கமே வரல என்று நிலா விம்பி சொன்னாள். சக்தி அவளை தன் பக்கம் திருப்பி, நிலா, அவர் ஒரு அன்பான மனுஷன். யாரோ ஒருத்தரோட நினைவா அந்த பாட்டை வாசிச்சு இருக்காரு. அதுல பயப்பட என்ன இருக்கு? இத பாரு, பனி மெல்ல விலகி சூரியன் வரப்போகுது. நீ இப்படி பயந்தா அப்புறம் நான் யாரை கிண்டல் பண்றது என்று அவளது மூக்கை மெல்ல வருடினான். உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான் சக்தி, என்னை பத்தி கவலையே இல்லை என்று நிலா முகத்தை திருப்பிக் கொள்ள, கவலை இல்லாமலா நிலா இவ்வளவு தூரம் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன்? நீ சிரிக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த லண்டன் பயணம் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, இன்னைக்கே கிளம்பி நம்ம ஊருக்கு போயிடலாம். உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று அவளது காதோரம் இதமாக சொன்னான். நிலா அவனது அணைப்பில் நெகிழ்ந்து போனாள். வேண்டா சக்தி, இங்க உங்க கூட இருக்கிறதே எனக்கே பிடிச்சிருக்கு. உங்களை புரிஞ்சிக்காம பேசினதுக்கு ஒரு சின்ன மன்னிப்பு என்று
அவனது கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்தாள். லண்டனில் பனி மூடிய காலை பொழுது ஜன்னல் கண்ணாடிகளில் மெல்லிய நீர்த்துளிகளாக திரண்டிருந்தது. மாளிகையின் சமையலறையில் 3 பெண்களும் சேர்ந்து காலை உணவை தயாரித்து கொண்டிருந்தனர். முந்திய இரவின் மர்மங்கள் மறைந்து இப்பொழுது அந்த இடத்தில் ஒரு சராசரி தமிழ் குடும்பத்தின் கலகலப்பு ஒட்டி கொண்டிருந்தது. வெற்றிவேல் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை பார்த்து கொண்டிருந்தான். கையல் அவனுக்காக சுட சுட காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். என்ன வெற்றி, இன்னைக்கு சுற்றுலா போலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்களே, அப்புறம் என்ன யோசனை? இந்த குளிர்ல வெளியே கிளம்பலாமா இல்ல இங்கேயே இருந்துடலாமா என்று கையல் அவன் அருகே அமர்ந்தபடி கேட்டாள். வெற்றிவேல் காப்பியை ஒரு வாய் குடித்துவிட்டு, கிளம்பலாம் கையில, அங்க இருக்கிற பெரிய பாலத்தையும் அந்த ஊர் கடைகளையும் சுத்தி பார்க்கணும்னு நிலா ஆசைப்பட்டாலே, நாம மட்டும் இங்கே இருந்தா சரியா இருக்குமா? ஆனா இந்த குளிர்ல நீதான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும் என்றான் அக்கறையுடன். கையல் மெல்ல சிரித்து அவனது தோளில் தலை சாய்ந்தாள். என் கையை பிடிச்சிட்டு நீங்க கூடவே வரும்போது எனக்கு எந்த குளிரும் தெரியாது வெற்றி. நீங்க தான் எப்பவும் என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்க்குற, எனக்கு அதுவே போதும் என்றாள் யதார்த்தமாக. மறுபுறம் தர்மன் தன் மகளுக்கு தலை சீவி விட்டு கொண்டிருந்தான். மதி தன் பையை அடுக்கிக் கொண்டே அவனை பார்த்து குறும்புடன் சிரித்தாள். தர்மன், அங்கே ஊர்ல இருக்கும்போது ஒரு நிமிஷம் கூட பொண்ணை எடுத்துக்க மாட்டீங்க, இங்க லண்டன் வந்ததும் பெரிய சூப்பர் டேடியா மாறிட்டீங்களே என்றாள் மதி வம்புக்கு இழுக்கும் குரலில். தர்மன் சீப்பை வைத்துவிட்டு மதியை பார்த்தான். மதி, அங்க கேஸ் கோர்ட்டுன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன், ஆனா இங்க வந்துட்டு உன்னையும் பாப்பாயும் கவனிக்காம வேற எதை பார்க்க சொல்ற? இன்னைக்கு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், ஆனா அந்த பழைய பியானோ பத்தி மட்டும் இனிமே என்கிட்ட வாதம் பண்ணக்கூடாது, சரியா என்று கண்ணாடித்தான். அப்படியே இருந்தாலும் எனக்கு சமாதானம் செய்ய உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்க இந்த அன்பான மிரட்டல் இருக்கே, அதுதான் தர்மன் எனக்கு பெரிய பலம். வாங்க, மற்றவங்க ரெடி ஆயிட்டாங்க என்று அவனது கையை பிடித்து இழுத்தாள். சக்தியும் நிலாவும் மாளிகையின் வாசலில் நின்று பனித்துளிகளுடன் விளையாடி கொண்டிருந்தனர். நிலா ஒரு சிவப்பு நிற கம்பளி ஆடை அணிந்து தேவதை போல ஜொலித்தாள். சக்தி, சீக்கிரம் வாங்க, அந்த பெரிய லண்டன் ஐ ராட்டினத்துல ஏறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அங்க இருந்து பார்த்தா லண்டன் முழுசும் தெரியுமாமே என்று உற்சாகமாக கத்தினாள் நிலா. சக்தி அவளது காதை பிடித்து திருகினான். அங்க மேல போயிட்டு அப்புறம் பயத்துல என் கூட்ட அழக்கூடாது, பார்த்துக்கோ. அங்க போனதும் மற்றவங்களை எல்லாம் மறந்துட்டு என்கிட்ட மட்டும்தான் பேசணும் என்றான் குறும்பாசையுடன். நீங்க பக்கத்துல இருந்தா எனக்கு என்ன பயம் சக்தி? அன்னைக்கு செம்மலை கோயில திருவிழால ராட்டினத்துல ஏறினப்போ எப்படி என் கையை பிடிச்சிங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிடிக்கணும் என்று நிலா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். சக்தி அவளை அணைத்து கொண்டு, நீ கேட்கறது எல்லாத்தையும் நான் செய்வேன் நிலா, உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், வா, வண்டி வந்துடுச்சு என்று அவளை அழைத்து சென்றான். 3 ஜோடிகளும் லண்டன் வீதிகளில் உலாவ தொடங்கினார்கள். பிக் பென் கடிகாரத்தின் கம்பீரமும் தேம்ஸ் நதியின் அமைதியும் அவர்களுக்கு புதிய அனுபவத்தை தந்தன. கூட்டமாக அந்த லண்டன் வீதிகளில் தங்கள் துணையின் கையை பிடித்தபடி நடந்த அந்த ஒவ்வொரு நிமிடமும் அவர்களின் தாம்பத்திய உறவில் ஒரு புதிய பிணைப்பை உருவாக்கியது. ஒரு பெரிய கடையின் பின்னால் நின்றபோது வெற்றிவேல் ஒரு அழகான முத்து மாலையை வாங்கி கையலின் கழுத்தில் அணிவித்தான். இது நம்ம லண்டன் பயணத்தோட ஞாபகமா இருக்கட்டும் கையில் என்றான். கையில் கண்கள் மகிழ்ச்சியில் கலங்கின. தர்மன் மதிக்கு ஒரு பழைய பாணி கடிகாரத்தை பரிசளித்தான். சக்தி நிலாவிற்கு ஒரு அழகான இசைப்பெட்டியை வாங்கி தந்தான். பகல் முழுவதும் ஊர் சுற்றிவிட்டு மாலை நேரத்தில் ஒரு பூங்காவில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். லண்டன் பயணத்தின் கடைசி இரவு. மறுநாள் அதிகாலை விமானம் ஏற வேண்டும். மாளிகையின் சமையலறையில் கையல், மதி மற்றும் நிலா மூவரும் சேர்ந்து செம்மலை ஸ்டைலில் காரசாரமான மிளகு ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்து கொண்டிருந்தனர். வெளிநாட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு புளித்து போன நாவிற்கு அந்த தமிழ் மனமே ஒரு மருந்தாக இருந்தது. வெற்றிவேல் ஹாலில் அமர்ந்து பெரிய சுட்கஸை மூட முடியாமல் மல்லு கட்டி கொண்டிருந்தான்.
கையிலே இங்க வாமா, இதுல அப்படிதான் என்னதான் வச்சிருக்க, அமுக்குனாலும் மூட வர மாட்டேங்குதே என்று வெற்றிவேல் சலித்து கொண்டான். கையில் கரண்டியுடன் ஓடி வந்தாள். வெற்றி, அதுல உங்க தம்பி பொண்டாட்டிகளுக்கும் வாங்கின துணிமணி, அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க சாக்லேட் எல்லாம் இருக்கு. மெதுவா அமுக்குங்க, உடைஞ்சிட போகுது என்று பதறினாள். ஏமா, அங்க ஊர்ல இல்லாத சாக்லேட்டா இங்க கிடைக்குது? சும்மா முடியாம சுமந்துட்டு வரீங்க என்று வெற்றிவேல் முணுமுணுக்க கையில் அவனது கன்னத்தை திரியினாள். சும்மா இருங்க வெற்றி, இதெல்லாம் ஒரு ஆசைதான். நம்ம புகழுக்கும் அன்பரிசிக்கும் எதுவுமே வாங்கிட்டு போகாம இருக்க முடியுமா? ஊர்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, இத கொடுக்கும்போது அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷமே தனி என்றாள். சரிம்மா, நீ என்ன சொன்னாலும் சரிதான். நானும் நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்க வேண்டும். ஆனா ஊருக்கு போய் இறங்குனதும் ஒரு வாரம் தான், யாருக்கும் கிடைக்க மாட்டேன். நீயும் நானும் மட்டும்தான் என்று காதோறும் கிசுகிசுக்க, போங்க வெற்றி, இந்த வயசுல என்ன பேச்சு இதெல்லாம் என்று கையில் வெக்கத்தில் ஓடினாள். அடுத்த அறையில் தர்மன் தன் மகளுக்கு தூக்கத்தில் கலைந்த போர்வையை சரி செய்தான். மதி அங்கே வந்து, தர்மன், லண்டன் வந்த இடத்துல நிம்மதியா இருந்தீங்களா, இல்ல அந்த சட்ட புத்தகங்கள் ஞாபகம் வந்துட்டு இருந்ததா என்று கேட்டாள். தர்மன் ஒரு பெருமூச்சுடன் அவளை பார்த்தான். மதி, நிஜத்தை சொல்லணும்னா, இங்க உன் கூடவும் பாப்பா கூடவும் இருந்த இந்த நேரம்தான் என் வாழ்க்கையிலே ரொம்ப அமைதியான நேரம். கோர்ட்ல வாதாடுறதுல ஒரு வேகம் இருக்கு, ஆனா உன் கூட இந்த மாதிரி அமைதியா பேசுறதுல தான் ஒரு நிறைவு இருக்கு. ஆனா ஊருக்கு போனதும் முதல்ல அந்த சிவசுப்பிரமணியம் கேஸ முடிக்கணும் என்றான். மதி அவன் அருகே அமர்ந்து, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? அந்த பிரச்சனை இங்க பேச வேண்டான்னு தான் லண்டன் வந்தோம். ஊருக்கு போய் பார்த்துக்கலாம், அந்த பழைய கதைகளை பேசுங்க என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். தர்மன் அவளை அணைத்து கொண்டு இருவரும் பழைய நினைவுகளில் மூழ்கினர். அங்கங்கே சிறிய கேலியும் ஒருவருக்கொருவர் செய்து கொண்ட குறும்புகளும் அந்த அறையை நிரப்பின. சக்தியும் நிலாவும் மாளிகையின் மொட்டை மாடியில் நின்றிருந்தனர். நிலா கையில் ஒரு கவரில் எதையும் மறைத்து வைத்திருந்தாள். நிலா, என்னது? கடையில ஏதோ திருட்டுத்தனமா வாங்கினியே, என்னன்னு இன்னும் என்கிட்ட காட்டவே இல்லை என்று சக்தி அவளை வம்புக்கு இழுத்தாள். நிலா மெல்ல அந்த கவரை திறந்தாள். அது ஒரு அழகான ஜோடி கடிகாரங்கள். சக்தி, இது நமக்காக, நாம ஒன்னா சேர்ந்து கழிச்ச இந்த லண்டன் நேரங்கள் எப்பவும் நமக்கு ஞாபகம் இருக்கணும், வாங்கினேன் என்றாள் நிலா சற்றே கண்கள் கசிய.